யானைகள் மிகவும் புத்திசாலித்தனமான சமூக விலங்குகள். அவற்றின் வாழ்க்கை பிறப்பிலிருந்து இறப்பு வரை பல்வேறு கட்டங்களை கொண்டது. பிறப்பு மற்றும் குழந்தை பருவம். பிறப்பு: யானைகள் பொதுவாக ஒரு குட்டிக்கு பிறக்கும். பிறந்த குட்டி சுமார் 120 கிலோ எடை கொண்டிருக்கும். தாய்ப்பால்: குட்டிகள் தங்கள் தாயிடமிருந்து பால் குடித்து வளரும். சமூக வாழ்க்கை: குட்டிகள் தங்கள் தாய் மற்றும் குடும்பத்தினருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டு வாழும். வளர்ச்சி: யானைகள் மெதுவாக வளரும். பெண் யானைகள் 10 வயதிலும் ஆண் யானைகள் 15 வயதிலும் பாலியல் முதிர்ச்சியடையும். இனப்பெருக்கம்: யானைகள் பொதுவாக 22 மாதங்கள் கர்ப்பமாக இருக்கும். குடும்பம்: யானைகள் பெரும்பாலும் பெண் யானைகள் அவற்றின் குட்டிகள் மற்றும் இளம் பெண் யானைகளை கொண்ட குடும்பங்களாக வாழும். உணவு: யானைகள் தினமும் அதிக அளவு உணவு தேவைப்படும். உணவு கிடைப்பது குறைவாக இருக்கும்போது அவற்றுக்கு உணவு தேடி அலைவதற்கு அதிக நேரம் செலவிட வேண்டும். வாழ்விடம்: மனிதர்களின் நடவடிக்கைகள் காரணமாக யானைகளின் வாழ்விடம் அழிக்கப்படுவதால் அவை உணவு மற்றும் தண்ணீர் தேடி வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. வேட்டையாடுதல்: தந்தம் மற்றும் இறைச்சிக்காக யானைகள் வேட்டையாடப்படுவதால் அவற்றின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. காலநிலை மாற்றம்: காலநிலை மாற்றம் காரணமாக உலகின் பல பகுதிகளில் வறட்சி ஏற்படுவதால் யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் கிடைக்காமல் தவிக்கின்றன. யானைகளின் ஒற்றுமை மற்றும் பாசம். யானைகள் மிகவும் சமூக விலங்குகள். அவை தங்கள் குடும்பத்தினருடனும் மற்ற யானைகளுடனும் நெருங்கிய தொடர்பு கொண்டு வாழும். அவை ஒருவருக்கொருவர் உதவி செய்வது, சோகத்தில் பங்கு கொள்வது போன்ற பல உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும். இறப்பு: யானைகள் பொதுவாக 70 வயது வரை உயிர் வாழும். வயதான யானைகள் நோய்வாய்ப்பட்டு இறப்பதுடன் வேட்டையாடுதல், உணவு மற்றும் தண்ணீர் கிடைக்காமல் இறப்பது போன்ற காரணங்களாலும் இறக்கின்றன. யானைகளின் வாழ்க்கை மனிதர்களின் வாழ்க்கையைப் போலவே பல நிகழ்வுகளை கொண்டது. அவை பிறந்து வளர்ந்து இனப்பெருக்கம் செய்து இறக்கும். ஆனால் மனிதர்களின் நடவடிக்கைகள் காரணமாக யானைகளின் வாழ்க்கை சவால்களால் நிறைந்துள்ளது. யானைகளின் அழிவை தடுக்க அவற்றின் வாழ்விடத்தை பாதுகாத்து அவற்றை வேட்டையாடுவதை தடுக்க வேண்டியது அவசியம். யானைகள் மிகவும் நல்ல நினைவாற்றல் கொண்டவை. யானைகள் தங்கள் குடும்பத்தினரின் இறப்பை அனுசரிக்கின்றன. யானைகள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள பல்வேறு ஒலிகளை பயன்படுத்துகின்றன. யானைகள் மனிதர்களைப் போலவே கனவு காண்கின்றன. யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்க விரும்புவதில்லை. ஆனால் சில சூழ்நிலைகளில் தாக்குதல் நடத்தலாம். இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். பயம் மற்றும் பாதுகாப்பு: தனது குட்டிகளை பாதுகாக்க வேண்டுமென்றோ தனது வாழ்விடம் ஆக்கிரமிக்கப்படுவதாக உணர்ந்தாலோ யானை தாக்கலாம். உணவு மற்றும் தண்ணீர் தேவை: உணவு மற்றும் தண்ணீர் கிடைக்காத போது யானைகள் மனித குடியிருப்புகளுக்குள் நுழைந்து உணவு தேடலாம். இதனால் மனிதர்களுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. காயம் அல்லது நோய்: காயம் அடைந்தாலோ நோயால் பாதிக்கப்பட்டாலோ யானை தாக்குதல் நடத்தலாம். மனிதர்களின் நடவடிக்கைகள்: மனிதர்கள் யானைகளை துரத்துவது, அவற்றின் வாழ்விடத்தை அழிப்பது போன்ற செயல்கள் யானைகளை தாக்குதலுக்கு தூண்டும். தாக்குதலை தடுப்பது எப்படி? யானைகளின் வாழ்விடத்தை பாதுகாப்பது: யானைகளின் வாழ்விடத்தை அழிப்பதை தடுத்து அவற்றுக்கு போதுமான உணவு மற்றும் தண்ணீர் கிடைக்கச் செய்வது முக்கியம். மனிதர்கள் மற்றும் யானைகள் இடையே உள்ள தொடர்பை குறைப்பது: மனிதர்கள் யானைகளின் வாழ்விடத்திற்குள் நுழைவதை தடுத்து அவற்றை தொந்தரவு செய்வதை தவிர்க்க வேண்டும். யானைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல்: யானைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் மனிதர்கள் யானைகளை பற்றி சரியாக புரிந்து கொண்டு அவற்றை பாதுகாக்க உதவலாம். யானைகள் மிகவும் அமைதியான உயிரினங்கள். ஆனால் மனிதர்களின் நடவடிக்கைகள் காரணமாக தாக்குதல் நடத்தும் சூழ்நிலைகள் ஏற்படலாம். எனவே யானைகளை பாதுகாப்பது நம் அனைவரின் பொறுப்பு. யானைகள் மிகவும் புத்திசாலித்தனமான உயிரினங்கள். யானைகள் தங்கள் குடும்பத்தினருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டு வாழும். யானைகள் மிகவும் சமூக உணர்வு கொண்டவை. யானையின் பலம் மற்றும் பலவீனம்: உலகின் மிகப்பெரிய நிலவாழ் விலங்கான யானை தனது அபாரமான பலம் மற்றும் அழகிய தோற்றத்திற்காக புகழ்பெற்றது. அதன் மிகப்பெரிய காதுகள், நீண்ட தந்தங்கள் மற்றும் வலுவான கால்கள் இவற்றை இயற்கையின் அதிசயங்களில் ஒன்றாக ஆக்குகின்றன. ஆனால் இந்த அழகான பிரமாண்டங்களுக்கு பலம் மட்டுமல்ல, சில பலவீனங்களும் உண்டு. யானையின் பலம்: அதிக வலிமை: யானையின் தசைகள் மிகவும் வலுவானவை. இது கனமான பொருட்களை எளிதாக தூக்கிச் செல்லவும் மரங்களை வேரோடு பிடுங்கவும் உதவுகிறது. நீண்ட நினைவாற்றல்: யானைகள் மிகவும் நல்ல நினைவாற்றல் கொண்டவை. அவை நீண்ட காலத்திற்கு முன் நடந்த நிகழ்வுகளை நினைவில் வைத்துக் கொள்ளும் திறன் கொண்டவை. சமூக வாழ்க்கை: யானைகள் மிகவும் சமூக விலங்குகள். அவை தங்கள் குடும்பத்தினருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டு வாழும். ஒருவருக்கொருவர் உதவி செய்வது, சோகத்தில் பங்கு கொள்வது போன்ற பல உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும். தழுவல் திறன்: மாறும் சூழலுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ளும் திறன் கொண்டவை. யானையின் பலவீனம்: மெதுவான வேகம்: யானைகள் மிகவும் பெரிய உடலை கொண்டிருப்பதால் வேகமாக ஓட முடியாது.
தண்ணீர். யானைகள் தினமும் அதிக அளவு தண்ணீர் குடிக்க வேண்டியிருப்பதால் தண்ணீர் குறைவாக இருக்கும் இடங்களில் வாழ முடியாது. மனிதர்களின் நடவடிக்கைகள் காரணமாக யானைகளின் வாழ்விடம் அழிக்கப்படுவதால் அவை உணவு மற்றும் தண்ணீர் தேடி வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. வேட்டையாடுதல். தந்தம் மற்றும் இறைச்சிக்காக யானைகள் வேட்டையாடப்படுவதால் அவற்றின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. யானைகள் தங்கள் பலம் மற்றும் அழகுடன் நம்மை ஈர்க்கின்றன. ஆனால் மனிதர்களின் நடவடிக்கைகள் காரணமாக அவற்றின் வாழ்க்கை சவால்களால் நிறைந்துள்ளது. யானைகளின் அழிவை தடுக்க அவற்றின் வாழ்விடத்தை பாதுகாத்து அவற்றை வேட்டையாடுவதை தடுக்க வேண்டியது அவசியம். யானைகள் பொதுவாக 70 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன. ஆனால் இது அவற்றின் இனம், வாழும் சூழல் மற்றும் உடல்நிலை போன்ற பல காரணிகளை பொறுத்து மாறுபடும். சில யானைகள் 50 வயது வரை வாழ்கின்றன, சில 80 வயது வரை வாழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது. சராசரி ஆயுட்காலம் 70 ஆண்டுகள். குறைந்தபட்ச ஆயுட்காலம் 50 ஆண்டுகள். அதிகபட்ச ஆயுட்காலம் 80 ஆண்டுகள். யானைகள் மிக நீண்ட நாட்கள் வாழக்கூடியதும் ஆகும். அப்ராக்சிமேட்லி 70 ஆண்டுகள். மனிதர்கள் தவிர்ந்த மற்றைய விலங்குகளில் இதுவே அதிக நாட்கள் வாழும் தரைவாழ் விலங்கு ஆகும்.